ஏக்கா, இன்னைக்கு சீக்கிரமாக வந்து நம்ம இடத்த பிடிச்சிட்டோம் பார்த்தீங்களா? ஆமாம் டீ, ஆமாம். அதனாலேயே நானும் சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஓடி வந்தேன் பார்த்துக்க. ஏட்டி, என்ன 2 பேரும் இப்படி பேசுகிறீங்க? இந்த இடம் என்ன நம்ம என்ன வாங்கியா விட்டுருக்கோம், இல்லை குத்தகைக்கு எடுத்துருக்கோமா? இது யாருனாலும் வந்து உட்காரலாம் போகலாம் டீ. ஏன்ட்டு இந்த வாரத்துக்கு வரீங்க 2 பேரும்? அப்படி இல்லைக்கா, நம்ம பிரியா உட்காந்து இடத்தையால் பேச வைக்க இருப்போம். அவங்க இருந்தால் நமக்கு தொந்தரவாக இருக்கும்ல, அதுக்கு தான் சொல்கிறேன். வேற என்ன? ஏட்டி, இன்னைக்கு அக்ஷய திருதியாம்ல, யாரும் நகையே எடுக்க போலையா? ஆமாம், இங்கே உண்டானதுக்கு செலவு பண்ணுறதுக்கே காசை காணோம். இதில் நகை எங்கே போய் எடுக்க நம்ம? ஏக்கா, நாளாக என்ன செய்வேன்னா, போய் உப்பு, மஞ்சள், ஆப்பிளி பழம், ஆரஞ்சு பழம் அந்த மாதிரி எதையாலும் வாங்கி வச்சுக்கிட்டு சக்கரை பொங்கலை வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சிடுவேங்க்கா. நம்மளால் முடிஞ்சது இதுதான். நம்மளால் தங்கம்லாம் வாங்க முடியாது. அதனால் அக்ஷய திருதிக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கிடுவேன். ஏட்டி, இந்த மாதிரி கும்பிடலாம் என்ன? எனக்கு தெரியாதாட்டி. அப்போ வரப்போ அவங்கள ஆஃபீஸ்லேருந்து வரப்போ இதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லணும். சொல்லி நம்மளும் சாயந்தரம் சாமியை கும்பிடுவோம். ஏட்டி, எனக்கு ஒரு ஐடியா. என்னக்கா, சொல்லுங்க. ஏட்டி, இன்னைக்கு நம்ம சும்மா கடையில் போய் நகையை பார்க்குற மாதிரி பார்ப்போம். கொஞ்ச நேரம் நமக்கு நேரமும் போன மாதிரி இருக்கும். இந்த வெக்கைக்கு ஏசியில் போய் இருந்த மாதிரியும் இருக்கும். கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே வருவோம் மாட்டி. ஏ பரமோ, அந்த கடைக்காரவங்க நீங்கள் வாங்கணும் வைக்கணும்னு ஏதாவது சொன்னால் அப்புறம் என்ன செய்கிறது? 5 காசு இல்லை நம்மள்கிட்ட. என்ன செய்வேன் நீ அப்போ? ஏக்கா, நம்ம சும்மா போய் அதை காட்டுங்க இதை காட்டுங்கன்னு சொல்லி பார்க்க வேண்டியதான். பார்த்துட்டு எனக்கு எதுவுமே பிடிக்கலன்ட்டு வந்துடுவோம். இதில் என்ன இருக்குது? ஏன் அவங்க பாவம் இல்லாட்டி நிறையாவது காமிக்கிறப்ப வைக்கிறப்ப அவங்களுக்கு வேலை தானே. ஏக்கா, அவங்க வேலையா தானே. எப்படி இருந்தாலும் நீங்கள் செய்கிறது சரியில்லை, பார்த்துக்கிடுங்க. ஏ நெட்டவள்ளி வாட்டி, இவங்க எதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கிளம்புவோம். ஏம்மா எச்சுச்சுமி, கடையில் யாரும் இல்லையா? சொல்லுங்கள் மேடம், என்ன வேணும் உங்களுக்கு? ஏம்மா, நாங்கள் வாங்குறது இருக்கட்டும், காலை எடுமா வாயிலிருந்து வந்து நின்றுச்சு மேலே. ஐயோ சாரி மேடம், தெரியாமல் பட்டுருச்சு. சாரி புரியலாம், நீயே வச்சுக்கோ. நகையை காட்டு. ஏட்டி பரமு, ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க? பிள்ளை, இந்த பிள்ளை நகைலாம் எவ்வளவு? மேடம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு வரும். கிராம் கணக்கு பொறுத்து தான் நாங்கள் ரேட்டு சொல்லுவோம். மேடம், இந்த உங்கள் டிஸ்பிளேல வச்சுருக்கோம்ல, உங்களுக்கு எது பிடிக்குதுன்னு சொல்லுங்கள், நான் அதை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஏட்டி, நல்லா கூலிங்காக இருக்கு என்ன டீ? அப்புறம் அதுக்கு தானே வந்திருக்கோம். பார்த்தீங்கல்ல, வெயிலில் கிடக்காம உங்களை ஏசிக்குள்ளே வந்து நிப்பாட்டி வச்சுருக்கோம். ஏன் பொண்ணு, வேறு எதுவும் டிசைன் இருக்கா இதில்? மேடம், இங்கே வச்சுருக்கோம்ல, இது மட்டும் தான் டிசைன். பாருங்கள், உங்களுக்கு எதாவது பிடிச்சதை சொல்லுங்கள். பரமாக்கா, நம்ம எப்படி எடுக்க போகிறது இல்லை. அப்புறம் ஏன் நீங்கள் அவங்ககிட்ட எங்கிட்டன்னு சும்மா அது பிடிக்கல இது பிடிக்கலன்னு பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஏட்டி, அவங்களுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துடக்கூடாது இல்லை டீ, நம்ம சும்மா தான் வந்திருக்கோன்னு. அதனால தான் டீ. பரமாக்கா, வர வர ரொம்ப தெளிவாகிக்கிட்டே போகிறீங்களே. உங்கள் கடையில் உள்ள டிசைன் அந்த அளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரியே தெரியலையே. மேடம், எல்லாமே நியூ கலெக்ஷன் மேடம், பாருங்கள். நீங்கள் நான் போட்டு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ஏக்கா, போட்டுலாம் பார்த்துடாதீங்க, அப்புறம் கண்டிப்பாக வாங்கணும்னு சொல்லிடுவாங்க. அதனால் சும்மா பார்த்துட்டு மட்டும் வாங்க போகலாம். ஏட்டி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை டீ, போட்டு பார்த்துக்கணுன்னா பார்த்துக்கலாம் நம்ம. ஏட்டி பரமு, சும்மா கடை போட்டுலாம் ஒன்றும் பார்க்கலாம். எங்க இப்போ ஒரு 10 கிராம் எடுக்கிறோன்னா ஒரு 1000 ரூபாய்க்கு தருவீங்களா? என்னது 10 கிராம் 1000 ரூபாய்க்கா? ஏம்மா, ஒரு கிராமோட ரேட்டு உனக்கு எவ்வளோன்னு தெரியுமாம்மா? சும்மா கடையை சுற்றி பார்க்குறதுக்குனே வந்துடுதுங்க. போட்டு நம்ம உயிரை தான் வாங்குதுங்க. நீங்கள் நகை வாங்க வரலன்னு தெரிஞ்சிருச்சு, இடத்த காலி பண்ணுங்க. இங்கேருந்து சும்மா வந்துருச்சு நம்ம உயிரை வாங்குறது.